வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் நாட்டிவ்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு 3 வேக்கன்சி, அதாவது 3 கேட்டகரிக்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுவாக எங்கேருந்து வருதுன்னா, இந்தியன் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா, எல்டிசி, அப்புறம் அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அப்புறம் வந்து ஜூனியர் ஹைட்ரோஃபோபிக் சர்வேயர், அப்புறம் வந்து சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர். இந்த 3 டைப் ஆஃப் பொசிஷனுக்கும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது வேக்கன்சிஸ் வந்து இதில் ஒரு 4, அதாவது எல்டிசியில் ஒரு 4, ஜூனியர் ஹைட்ரோஃபோபிக் சர்வேயர் அதுலேருந்து ஒரு 9, சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸரில் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து எல்டிசிக்கு வந்து 27 இருக்கணும், ஜூனியர் ஹைட்ரோஃபோபிக் சர்வேயருக்கு வந்து 30க்கு மேலே இருக்கக்கூடாது, சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸருக்கு வந்து 35க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்க. ஸோ இதுக்கான பே லெவல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெவல் 2, லெவல் 6 பே மெட்ரிக்ஸு, அப்புறம் லெவல் 10 பே மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்டிசிக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா, 12th முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் அதுக்கான எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள். ஸோ ஜூனியர் ஹைட்ரோஃபோபிக் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்டிசியில் நீங்கள் டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கணும். ஸோ நீங்கள் டைப்பிங் உங்களுக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் டு தட் எக்ஸாமினேஷன். அப்புறம் வந்து ஜூனியர் ஹைட்ரோஃபோபிக் சர்வேயருக்கு வந்து டிகிரி இன் சிவில் இன்ஜினியர் ஆர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் எஸ்ஆர் ஆஃப் தி இந்தியன் நேவி வித் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசரேபிள், அதாவது எதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இருந்தால் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சீனியர் அக்கௌண்டன்ட் 3rd ஜாப் பொசிஷன், இதுக்கு வந்து டிகிரி ஃப்ரம் ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டி வித் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் பாசிங் ஃபைனல் எக்ஸாம் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது சிஏ குவாலிஃபைடு பர்சன்ஸ், ஒரு டிகிரியோட குவாலிஃபைடு பர்சன்ஸ் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அதாவது சர்வீசரி கெப்பாசிட்டி இன் கமர்ஷியல் அக்கௌண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான டிசேரபிள் என்ன கேட்குறாங்கன்னா, டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் டிகிரி டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது எம்பிஏ, அதுபோல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான டிகிரி இருந்தால் நீங்கள் வந்து டிசேரபிளாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 years, ஓபிசிஸுக்கு 3 years, தென் பிடபிள்யூடி கேட்டகிரிஸ்க்கெலாம் 10, 13, 15 கொடுத்துருக்காங்க. எஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸுன்றப்போ ஓபிசி கேட்டகரி அல்லது அன்ரிசர்வ்டு, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 500 ஃபீஸு. ஸோ அதுதான் ஓபிசி லைக் எஸ்சிஎஸ்டி, அப்புறம் பிடபிள்யூபிடி, அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனு, இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் ஆர் எக்ஸம்ப்டட், ஃபீஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்கு, முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்புறம் வந்து இது கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், இதுக்கு எவ்வளோ இருக்கணும், ஸோ அதெல்லாம் பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அப்புறம் மோட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்டிசிக்கு வந்து சிபிடி ஒன்று இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு. நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் செலக்ட் ஆனவுடனே ஸ்கில் டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து டைப்பிங் தான் ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஜூனியர் ஹைட்ரோஃபோபிக் சர்வேயருக்கு வந்து சிபிடி மட்டும்தான். அப்புறம் சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு சிபிடி கம் இன்டர்வியூ வில் பி கண்டக்ட் ஃபார் தோஸ் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைங் இன் த சிபிடி. சிபிடியில் குவாலிஃபை ஆனால் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து செலக்டு. ஸோ இதில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம், வேறு எதுவும் முக்கியமாக இல்லை. நீங்கள் இதில் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் டே டு ஃபைனல் டேஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் வந்து இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து 7/10/25க்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 5/11/2025க்கு க்ளோஸ் ஆகும். ஸோ 11 அது இன்னும் ஒரு மாதம் இருக்குது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணிங்க. நல்ல ஒரு வேக்கன்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சி. இதில் வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. எல்லா எக்ஸாம் நான் சொல்கிறது எப்போவுமே எல்லா வீடியோலாம் நான் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் படிக்கிறது ஒரு எக்ஸாமினேஷனுக்கு படிங்க, பட் யூ ஆர் சப்போஸ் டு அப்பியர் இன் எவ்ரி எக்ஸாமினேஷன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்க்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.